வணக்கம் ஜெயஹிந்த். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு மிக முக்கியமான இன்டர்னல் செக்யூரிட்டி அப்டேட் அப்படின்றத பார்க்க போகிறோம். இந்தியாவுடைய இராணுவ தளவாடங்கள் மற்றும் நம்மளுடைய மிலிட்ரி பேசஸ் இதோடைய பாதுகாப்பு அப்படின்றது ரொம்ப ரொம்ப இன்றியமையாதது. இந்த பாதுகாப்பில் எஸ்பியானேஜ், ஹனி ட்ராப்பிங் போன்ற பல விஷயங்கள் அன்றாடம் இந்த மாதிரியான செய்திகள் வந்துட்டு இருக்கிறத நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு தான் இருக்கிறோம். அந்த ரீதியில் இதுவரை நினச்சி பார்க்க முடியாத ஒரு பேராபத்து, இதை பற்றி ஒரு 3 வருஷம் முன்னாடி ஒரு க்ளோஸ் சர்க்கிள்ஸில் நாங்கள் நிறையா டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரியான வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு எதை நாங்கள் அனலைஸ் பண்ணி ப்ரெடிக்ட் பண்ணமோ அது உண்மையாகவே நடந்திருக்கு. இந்த வீடியோவை டீட்டெயிலாக பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள். இப்போ இந்த இடத்துல மார்ச் 2026 இந்த மாதம் இந்தியாவுடைய மிக முக்கியமான செக்யூரிட்டி ஏஜென்சிஸ், என்ஐஏ, இன்டெலிஜென்ஸ் பீரோ, RNAW இவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு கவுண்டர் இன்டெலிஜென்ஸ் ஸ்வீப் ஒன்று பண்ணுறாங்க. இன்டெலிஜென்ஸ் அப்படின்றது எதிரியோட உளவு தகவலை நம்ம எடுக்கிறது. கவுண்டர் இன்டெலிஜென்ஸ்ன்றது நம்மளில் யாராவது உளவாளிகள் இருந்தால் அவங்கள கண்டுபிடிச்சி எதிரிக்கு போகக்கூடிய அந்த உளவு தகவலை தடுக்கிறது. ஸோ அந்த கவுண்டர் இன்சர்ஜென்சி ஆப்ரேஷனில் பண்ணும் பொழுது இதை பற்றி நான் டீட்டெயில் நிறையா சொல்ல முடியாது, உங்களுக்கு சூப்பர்ஃபிஷியலாக சொல்கிறேன். பாகிஸ்தானுடைய ISI இந்தியாவுடைய ஹார்ட்லேண்டில் ஒரு மிகப்பெரிய நெட்வொர்க்கை உருவாக்கிட்டு இருக்காங்கன்ற அந்த செய்தி கிடைக்குது. அதன் பிறகு ஒரு கிரவுண்ட் ரெய்டையும் பண்ணுறாங்க. இது நடக்கக்கூடிய இடம் அப்படின்றது காசியாபாத், நியூ கேபிட்டல் ரீஜன் அப்படின்னு சொல்லக்கூடிய நியூ NCR பகுதிகளில், அதாவது டெல்லியிலேருந்து ஒரு 30 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய UPயில் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான மாவட்டம் காசியாபாத். இங்கே சுஹைல் மாலிக் அப்படின்றவனை மார்ச் 15ஆம் தேதி கை வைக்கிறாங்க. இது யார் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இன்டெலிஜென்ஸோட இன்புட் எடுத்து காசியாபாதோடைய போலீஸ், அதோடைய போலீஸ் கமிஷனர் அவரே நேரடியாக இன்வால்வ் ஆகி 6 பேரை அரெஸ்ட் பண்ணுறாங்க. அரெஸ்ட் பண்ணும்போது அவங்களுக்கும் ISIக்கும் தொடர்பு இருக்கிறது தெரிய வருது. இந்த இந்த கேஸ் அப்படின்றது கொசாம்பி போலீஸ் ஸ்டேஷனில் ஃபைல் பண்ணுறாங்க. வெகு விரைவில் நிச்சயமாக அதை எண்ணெய் எடுப்பாங்க. ஏன்னா டெரர் சம்மந்தப்பட்டது இந்த மாதிரி கேஸை எண்ணெய் எடுப்பாங்க. ஸோ யார் யாரெல்லாம் அரெஸ்ட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சுஹைல் மாலிக் 23 வயது, பிஜ்னோர் மாவட்டம் UPயை சேர்ந்தவன், இவன் தான் செல் லீடர். சனே இராம் அலேஸ் மெஹக், இவனும் கொசாம்பி UPயை சேர்ந்தவன் ஃபீமேல் ஆப்ரேட்டிவ். ஹனி ட்ராப் பண்ணுறதுக்கும் சோஷியல் ரெக்ரூட் பண்ணுறதுக்கும் இந்த பெண்ணை பயன்படுத்தியிருக்காங்கன்ற அலிகேஷன் இருக்குது. பிரவீன் 19 வயது, ஜூனியர் ஆப்ரேட்டிவ். ராஜ் வால்மீகி 19 வயது, ஜூனியர் ஆப்ரேட்டிவ். சிவா வால்மீகி பதாயுன் UP ஆப்ரேஷனல் சப்போர்ட்டு. ரித்திக் கங்வார் 23 வயது, ஷாஜகான்பூர் UPயை சேர்ந்தவன், இவன் லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் ஃபீல்ட் சப்போர்ட். ஸோ மொத்தம் 6 பேரை தூக்கியிருக்காங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாக 20லேருந்து 25 உறுப்பினர்கள் இந்த சிண்டிகேட்டில் இருக்கிறாங்க அப்படின்னு தெரியுது. ஸோ இப்போ இவங்க என்ன பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்கன்றதான் அதிர்ச்சி ஊட்டக்கூடிய ஒரு செய்தி. இது என்ன அப்படின்னா, இதனால் வரை இந்த மாதிரி என்னது பார்த்துருக்கு. பட் இந்த சினாரியோவை நாங்கள் 3 வருஷம் முன்னாடி 2023 டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இப்போது மிலிட்ரி இன்ஸ்டலேஷன்ஸ் முழுக்க எல்லா பெரிய ஃபேக்ட்ரி வீடாக இருந்தாலும் நம்ம பயன்படுத்தக்கூடியது கேமரா. இப்போ மிலிட்ரி இன்ஸ்டலேஷன்ஸ் ரொம்ப ரொம்ப பெரிய ஃபென்ஸ் எல்லாம் இருக்கும்பொழுது அங்கே அதிகமாக சோலார் பவர் கேமராவை பயன்படுத்துவாங்க. நானே என்னுடைய தோட்டத்தில் சோலார் பவர் கேமரா வச்சுருக்கேன். அது சூரிய ஒளி மூலிமா அது மின்சாரம் இல்லாமல் இயங்கிக்கும், பேட்டரி இருக்கும். அதில் ஒரு சிம் கார்டை போட்டோம் அப்படின்னா நம்ம மொபைலில் லைவாக பார்க்க முடியும். ஸோ இந்த சோலார் பவர் கேமராஸில் உள்ள ஒரு ஸ்பை கேமராவை ஃபிட் பண்ணி இது பார்க்குறதுக்கு ஒரு ஆர்டினரி சர்விலன்ஸ் சிஸ்டம் மாதிரி தெரியும் பொழுது இதை மிக முக்கியமான ரயில்வே ஸ்டேஷன்ஸு, சைடிங்ஸு, மிலிட்ரி டிரான்சிட் பாயிண்டில், டெல்லி கண்டோன்மெண்ட்டோட ரயில்வே ஸ்டேஷன், பூனே டெல்லி கண்டோன்மெண்ட் ரயில்வே ஸ்டேஷன் பார்த்திங்கன்னா அதிகமாக இராணுவ வாகனங்கள், டேங்கிகள், வீரர்கள் இவங்க போகிறது. பூனேயில் பார்த்திங்கன்னா ஒரு மிலிட்ரி பேஸ், ஒரு மிகப்பெரிய சவுத் வெஸ்டர்ன் கமாண்டோட தலைமையகம் அங்கே இருக்குது, விமானப்படையோட தலைமையகம் அங்கே இருக்குது, நேஷ்னல் டிஃபென்ஸ் அகாடமி இருக்குது, இன்னும் சில முக்கியமான மிலிட்ரி எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ் இருக்குது. இவங்களை கண்காணிக்கிறதுக்கு இவங்க இதை யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த கேமராஸ் முழுக்க சோலார் பவரில் இருக்கிறதுனால எந்த விதமான எக்ஸ்டர்னல் மின்சாரமும் இதுக்கு தேவையில்லை. 24 மணி நேரம் லைவ் ஃபீடு, 365 நாள் பாகிஸ்தானோட ISIயில் இருக்கக்கூடியவங்களுக்கு இது லைவாக ஃபீடை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். பாகிஸ்தானோட இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிஸ்க்கு ரியல் டைம் இன்புட் இது கிடைக்கும். இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிங்கிள் கேமரா டெல்லி கண்டோன்மெண்ட்டில் இருந்தது மட்டும் நூற்றுக்கணக்கான மிலிட்ரி ஹப்ஸோட டிரான்சிட் மூமெண்ட்ஸு, யார் எங்கே போகிறாங்க, துருப்புகளோட மூமெண்ட் என்ன இருக்குது அப்படின்றத கிளியர் கட்டாக பார்க்க முடியும். ஒரு கோல்டு மைன்னே சொல்லலாம். இது எதிரிக்கு கிடச்சுன்னா இதோட ஒரு பெரிய பெரிய கோல்டு மைன் இருக்க முடியாது. இப்போ எந்தெந்த இடங்கள்லாம் இவங்க பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அட்டென்ட் பண்ணியிருக்காங்க. இது முதலே முறியடிக்கப்பட்டிருக்கு. மகாராஷ்டிரா, குறிப்பாக மும்பையோட நேவல் வார்ஷிப் ஃபெசிலிட்டிஸு, அங்கே தான் நம்மளுடைய சப்மரைன் பேஸ் இருக்குது.
ராஜஸ்தான் பார்டர் ஏரியா, பஞ்சாப் பார்டர் ஏரியா, கர்நாடகாவில் மிக முக்கியமான டிஃபென்ஸ் இன்ஸ்டலேஷன் ஜோன்ஸ் இருக்குது. இதில் மும்பையோட நேவி மற்றும் சப்மரைன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை குறி வச்சு இந்த கேமராவை செயல்பட வைக்கணும் அப்படின்றது கொஞ்சம் அலாமிங்காக இருக்குது. இப்போது என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எவ்வளோ சீப்பாக கேவலமாக இவங்க தேச துரோகிகளாக மாறியிருக்கானுங்கன்னு பாருங்கள். 5000லேருந்து 25,000 தான் இவங்களுக்கு பேமெண்ட். ஒரு கேமராவை போய் உள்ளே ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்தால் பாகிஸ்தானில் இருக்கிற அந்த ஐஎஸ்ஐக்காரன் வந்து 5000லேருந்து 25,000 தான் கொடுத்துருக்குறானுங்க. இது பார்த்திங்கன்னா மைக்ரோ ஃபினான்சிங்னு சொல்லக்கூடிய பேமெண்ட்டுன்னு சொல்லக்கூடிய பேடிஎம், கூகுள் பே மூலிமா போயிருக்கு. இது எப்படி இவங்க ரெக்ரூட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் மற்றும் வாட்ஸ்அப்பில். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இவங்க கோர் ஆப்ரேட்டிவ்ஸ் எல்லாமே ஒரு ப்ளூ காலர் ஒர்க் ஃபோர்ஸ், அன்றாடம் வெல்டர்ஸு, நம்மளுடைய கார்பெண்டர்ஸ் இருப்பாங்க, எலக்ட்ரீஷியன்ஸ் இருப்பாங்க, அந்த போர்வையில் இருக்கக்கூடிய ஆட்களாக பார்த்து தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. பாகிஸ்தான் ரெஜிஸ்டர்ட் ஃபாரின் நம்பர்ஸை பயன்படுத்தி இந்த இடத்துல இதை சர்வேலன்ஸ்க்கு வச்சுருக்காங்க. ஆனால் அந்த கேமராவில் இருக்கக்கூடிய சிம் அப்படின்றது இந்தியாவிலேயே கொள்முதல் செய்யப்பட்டது. இப்போ யார் பேரில் அந்த சிம்மை வாங்கினாங்க, வெரிஃபிகேஷன் இருந்துச்சா இல்லையா, இதெல்லாம் வந்து விசாரணையில் தான் செயல் வரும். இதில் ரொம்ப சீரியஸ் செக்ஷன்ஸை போட்டிருக்காங்க. செக்ஷன் 152 ஆஃப் பிஎன்எஸ் இந்தியாவோட இறையாண்மைக்கும் ஒருமைப்பாட்டுக்கும் கேடு விளைக்கக்கூடியது. செக்ஷன் 61(2) கிரிமினல் கான்ஸ்பிரசி, செக்ஷன் 3(5) அஃபிஷியல் சீக்ரெட்ஸ் ஆக்ட். இதுபடி எடுத்தீங்க அப்படின்னா இந்த 5-6 நபர்களை ரெய்ட் பண்ணும்போது நிறைய ஃபோன்ஸை வந்து கைப்பற்றியிருக்காங்க, ஜிபிஎஸ் டிவைசஸ்ஸு, அப்புறம் டிஜிட்டல் மீடியா ஸ்டோரேஜ்னு சொல்லக்கூடிய கார்ட்ஸு, எஸ்டி கார்ட்ஸ்லாம் வந்து கைப்பற்றியிருக்காங்க. அதே மாதிரி கம்ப்ளீட்டாக சைபர் ஃபாரன்சிக் டீம் இவங்களுடைய கம்ப்ளீட் இதை எடுத்து மூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்க்குறோம். இதே நேரத்தில் மார்ச் 9 to 10 யூபியோடைய ஆன்டி டெரரிசம் ஸ்குவாடு ஒரு சர்விங் சோல்ஜரை அரெஸ்ட் பண்ணுறாங்க. லான்ஸ் நாயக் ஆதர்ஷ் குமார் இந்தியன் நேவியை உளவு பார்த்த ஒரு காரணத்துக்காக. இந்த ஆள் லான்ஸ் நாயக் அப்படின்ற ஆதர்ஷ் குமார் அப்படின்றவன் 10 மார்ச் வந்து கைது செய்யப்படுறான். இவனுடைய போஸ்டிங் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா சதர்ன் நேவல் கமாண்ட், நம்ம கொச்சினில் இருக்கக்கூடிய தெற்கு படைப்பிரிவு, நேவியோட படைப்பிரிவில் வேலை செஞ்சுட்டு இருக்கான். இவன் பார்த்தீங்க அப்படின்னா நிறையா இன்டெலிஜென்ஸை பாகிஸ்தான் ஐஎஸ்ஐக்கு கொடுத்துருக்கான் அப்படின்னு தெரியுது. மிக முக்கியமான ஃபோட்டோகிராஃப்ஸு, சென்சிட்டிவ் நேவல் அஷப்ஸு, அங்கே எந்த போர்க்கப்பல் வந்துட்டு போகுது அப்படின்ற மாதிரியான இதுக்கும் இதெல்லாம் கிளியர் கட்டாக வந்திருக்கு. இவனுடைய பர்சனல் அக்கௌண்ட்டுக்கு ஐஎஸ்ஐயில் இருக்கக்கூடிய, இந்தியாவில் இருக்கக்கூடிய ஐஎஸ்ஐ கான்டாக்ட் மூலிமா பணத்தை அனுப்பிச்சு அதன் மூலிமா இவனை வந்து உள்ளே கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றத பார்க்குறோம். ஸோ நேஷ்னல் செக்யூரிட்டி பெர்ஸ்பெக்டிவில் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இது. மோஸ்ட்லி இவங்க பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று பணத்துக்காக தேச துரோகிகளாக மாறுறாங்க, இல்லை ஹனி ட்ராப்பில் சிக்கி இவங்க வந்து தேச துரோகிகளாக மாறுறாங்க. ஏன்னா சதர்ன் நேவல் கமாண்ட் அப்படின்றது நம்மளுடைய கொச்சி பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு இடம். கொச்சியில் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமானது இதுதான். நம்மளுடைய இந்தியன் ஓஷன் ரீஜனுடைய செக்யூரிட்டியை என்ஷோர் பண்ணக்கூடியது. ஸோ இந்த இடத்துல நம்ம பார்க்கும் பொழுது சிசிடிவி கேமராஸில், அதுவும் சோலார் எனேபிள் கேமராஸில் உள்ள ஒரு ஸ்பை கேம் பொருத்தி பார்க்குறாங்க அப்படின்னா இது எந்த அளவுக்கு சீரியஸான விஷயம் அப்படின்றத பார்க்குறோம். நம்ம வந்து ஒரு நாடாக தலைகுனிய வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கும் ஒரு முழு சிசிடிவியை நம்மளால் உருவாக்க முடியல. சைனாவிலேருந்து காம்பனன்ட்ஸை இம்போர்ட் பண்ணி தான் நம்ம இங்கே அசம்பிள் பண்ணிகிட்ருக்கோம். சுயசார்பு இந்த மாதிரியான சூழ்நிலையில் இல்லை அப்படின்னா இது எவ்வளோ பெரிய பேராபத்தை கொடுத்துரும் அப்படின்றது தெளிவாகவே பார்க்கலாம். இப்போ ஈரானோடைய செக்யூரிட்டி கேமராஸ் மூலிமா தான் ஹேக் பண்ணி தான் இஸ்ரேல் வந்து அயத்துல்லா அலியை தூக்குனாங்க. அவரை கொல்லறதுக்கு மெயினாக அந்த செக்யூரிட்டி கேமராஸ், டிராஃபிக்கில் வச்சுருந்த செக்யூரிட்டி கேமராஸ் முக்கியமாக இருந்துச்சு. அது எல்லாமே சைனாவோடைய மேக். அந்த செய்திக்கு பிறகு சைனா இன்னைக்கு அதே மேக்கில் இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான சிசிடிவி கேமராக்களை உடச்சி தூக்கி எறிகிறாங்க. நிச்சயமாக இந்திய நிறுவனங்கள், அதுவும் முன்னோடியில் இருக்கக்கூடிய பெரிய நிறுவனங்கள் முன்னுக்கு வரணும். பல பேர் தொழில் முனைவராக இருக்கீங்கன்னா ஒரு முழு சிசிடிவியை இந்தியாவில் உருவாக்க முடிஞ்சது உங்களால் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் மிலிட்ரி இண்டஸ்ட்ரியல் லைசன்ஸ் வாங்கி ஒரு மிகப்பெரிய ஒரு டிஃபென்ஸ் கான்ட்ராக்டை உங்களுக்கு வந்து கிடைக்கும். பட் 101% இதில் உங்களுக்கு உங்களுக்கு நீங்களே உண்மையாக இருக்கணும், நான் தேசத்துக்கு உண்மையாக இருக்கணும். ஏன்னா சைனீஸ் காம்பனன்ட்ஸை வாங்கி இங்கே அசம்பிள் பண்ணி மேக் இன் இண்டியான்னு சொல்லி விற்கிறவங்க நிறையா பேரை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு தான் இருக்கிறோம். இப்போது மே 2025 டெல்லியில் இருக்கக்கூடிய ஒரு ஐஎஸ்ஐ பிளாட்டை தூக்குறாங்க. இதே எஸ்பியானேஜ் ரிங்கு 3 மாதம் கம்ப்ளீட்டான கவர்ட் ஆப்ரேஷன். நான் டீட்டெயில் ஃபுல்லாக சொல்ல முடியாது. இதில் வந்து அன்சருல் மியா அன்சாரி அப்படின்ற ஒரு ஆப்ரேட்டிவ், இவன் பார்த்தீங்கன்னா பாலமில் இருக்கக்கூடிய ஏர்ஃபோர்ஸ் பேஸு, டெல்லி கண்டோன்மெண்ட்டு, இது எல்லாத்தையும் சேர்த்து பாகிஸ்தான் ஹை கமிஷனில் வேலை பார்த்துருக்கக்கூடிய
ஒரு ஐஎஸ்ஐ ஆஃபீஸர் முசமில் மற்றும் இஷானூர் ரஹீம் இவங்களோட தொடர்பில் இருந்து வந்திருக்கிறான் அப்படின்னு தெரிஞ்சுது. அக்லாக் அசாம் அப்படின்றவன் ஜூன் 2024 ஒரு பாகிஸ்தானை சேர்ந்த ஒரு உயர் இராணுவ அதிகாரி செஞ்சுட்டு வந்திருக்கான். அதன் பிறகு இவங்க கைது செய்யப்படுறாங்க. பிப்ரவரி 2025 டெல்லியில் ஒரு ஐஎஸ்ஐ நெட்வொர்க் பிரேக் பண்ணுறாங்க. 8 பேர் அதில் அரெஸ்ட் பண்ணுறாங்க. ஜூன் 2025 எடுத்திங்கன்னா இதே மாதிரியான அரெஸ்ட் வந்து தொடர்ந்து இந்த மாதிரி ஹனி ட்ராப்பிங் கேசஸில் நிறையா நடக்குது. ஸோ ஐஎஸ்ஐயோடைய டிஜிட்டல் பிளே புக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐஎஸ்ஐ இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்தியர்களுடைய சோஷியல் மீடியா ப்ரொஃபைலை தெளிவாக ஸ்கேன் பண்ணி அதில் யார் யாரெல்லாம் டிஃபென்ஸ் பர்சன்ஸில் இருக்காங்களோ, கனெக்ஷனில் இருக்காங்களோ, இல்லை டிஃபென்ஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டில் வேலை செய்கிறாங்க, இல்லை கான்ட்ராக்டர்ஸாக இருக்காங்கன்னு பார்த்து அவங்கள ஐடென்டிஃபை பண்ணி அவங்களோட ஏஐ மூலிமா எஜுகேஷன் பேக்ரவுண்டு, அவங்க போல்ரைஸ் ஆகிருக்காங்களா இல்லை ரேடிகலைஸ் ஆகிருக்காங்களா அப்படின்றத இது பண்ணி அதன் பிறகு இன்டைரக்ட் மெத்தட் நேரடியாக கம்யூனிகேட் பண்ணாமல் இந்தியாவில் இருக்கக்கூடிய சில பேரை பயன்படுத்தி, இங்கே இருக்கக்கூடிய உளவாளிகளை பயன்படுத்தி அவங்கள கான்டாக்ட் கொண்டு வந்து அதன் மூலிமா அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இவங்க கூட கம்யூனிகேட் பண்ணுறது நேரடியாக கம்யூனிகேட் பண்ணாமல் தாய்லாந்து, ஸ்ரீலங்கா மற்றும் இந்தோனேஷியா போன்ற நாடுகள்லேருந்து வாய்ஸ் ஓவர் இன்டர்நெட் ப்ரோட்டோகால்னு சொல்லக்கூடிய விஓஇபி கால்ஸ் மூலிமா வச்சு அதன் பிறகு இவங்க எதுக்கு பண்ணுறாங்க, என்ன பண்ணுறாங்கன்னு தெரியாமல் நீ இப்போ இந்த கேமரா மட்டும் வச்சுட்டு வா அப்படின்னு சொல்லி மைக்ரோ லெவலான ஒரு பேமெண்ட்டை 5000 20,000 ரூபாய்க்கு செஞ்சுட்டு மிச்சத்தை அவங்க எடுத்துக்கிறாங்க. ஒன்ஸ் அந்த கிளாசிஃபைடு இன்ஃபர்மேஷன் அந்த கண்ட்ரோல் கிடச்சிட்ட பிறகு இந்த ஆப்ரேட்டிவ்ஸை அவங்க டிஸ்பேண்ட் பண்ணிடுறாங்க. ஸோ இது ஒரு மிகப்பெரிய ஒரு த்ரெட்டாக இங்கே வந்து உருவாகி இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அரசு துறையில் இருக்கவங்க இப்போ இன்னமும் நம்மளுடைய பியூரோக்ரஸி ஏன் மீண்டும் மீண்டும் நான் வந்து அதில் ஒரு ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்கிறேன்னா, இன்றைக்கும் அரசாங்கத்தோடைய டெண்டரில் பார்த்தீங்கன்னா லோயஸ்ட் பிடர் எது சீப்பாக கிடைக்குதோ அதை தான் அவங்க வாங்குவாங்க. இப்போ இந்த கான்ட்ராக்டை எடுக்கக்கூடிய ஒருத்தன் அவன் வந்து வேணும்னே லாஸுக்கு லோவாக கோட் பண்ணியிருப்பான். ஏன்னா அவனுக்கு தேவை வந்து அங்கே இருக்கக்கூடிய கான்ட்ராக்டோ அதில் கிடைக்கிற லாபமும் கிடையாது, அவனுக்கு தேவை வந்து உளவு. ஸோ இந்த இடத்துல லோயஸ்ட் பிடர் சிண்ட்ரோமை விட்டு வெளியில் வந்து நல்ல தரமாக ரெப்புடேஷன் இருக்கக்கூடிய ஆட்களாக பார்த்து அந்த மாதிரி நிறுவனங்கள் கான்ட்ராக்டர்ஸை பார்த்து கேமராஸ் இந்த மாதிரி செக்யூரிட்டி எக்யூப்மெண்ட்ஸை வாங்குறது தான் இந்த மாதிரியான பேராபத்துலேருந்து நம்மளை தடுக்கும். இந்த கேஸோட ஃபாலோஅப் அப்டேட்டில் வெகு விரைவில் கொடுப்போம். நன்றி, வணக்கம், ஜெயஹிந்த்.